ஓகே. ஓ பெர்குசிட்ஸ். கீழே தண்ணி ஊத்துனதுக்கான எஃபெக்ட் இப்போ எங்க அம்மா வந்து எங்கிட்ட காமிச்சிட்டு போனாங்க. ஓகே. பட் கேட்டுருச்சா? சரி ஓகே. ஸோ பெர்குசிட்ஸ் செக்ஷன் 17(2). ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் காமன் பார்லன்ஸ் பெர்குசிட்ஸ் மீன்ஸ் அப்படின்னா எனி கேஷுவல் emoluments or benefits attached to an office or position in addition to salary. So I would note this point. To additional to salary or wages which is held by an employee. In other words, perquisites are the benefits in addition to the நார்மல் salary. which means perquisites அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட சேலரிஸோ இல்லை நம்மளோட வேஜஸ்லயோ அடிஷனலாக தரக்கூடிய ஒரு விஷயம். அது யார் அவைல் பண்ணிருப்பா? அஃப்கோர்ஸ் எம்ப்ளாயி மட்டும் தான் அவைல் பண்ணிருக்கணும். ஏன்னா எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் அங்கே தேவைப்படுது. அஃப்கோர்ஸ் எம்ப்ளாயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துருக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ் அப்படின்னும் போது பெர்குசிட்ஸை நம்ம வேற என்ன வேர்டில் சொல்லலாம்? இட்ஸ் அ அடிஷனல் பெனிஃபிட். இது ஒரு அடிஷனல் பெனிஃபிட். எது கூட? சேலரி கூட சேர்க்கும் போது அது ஒரு அடிஷனல் பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ நார்மல் சேலரி ஒரு அடிஷனல் பெனிஃபிட். இதுதான் பெர்குசிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இன் காமன் டேர்ம்ஸ் இட்ஸ் கன்சிடர் அஸ் நான் மானிட்டரி பெனிஃபிட். அது என்ன பெனிஃபிட்? அது என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா நான் மானிட்டரி பெனிஃபிட். ஓகே. ஸோ அது நான் மானிட்டரி பெனிஃபிட் அப்படின்னும் போது மணியாக கொடுக்காம வேற ஏதாவது கைண்டாக கொடுக்குறது. லைக் இப்போ நான் கார் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தர்றது, ரெண்ட் அக்காமடேஷன் கொடுக்கறது, ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கறது, கிஃப்ட் வச்சஸ் ப்ரெசென்ட் பண்ணுறது, லீவ் ட்ராவலுக்கு நான் காசு கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ணுறேன், என்னோட எம்ப்ளாய்க்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா திஸ் ஆர் கம்ஸ் அண்டர் த பெர்குசிட்ஸ். ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து டாக்ஸபிள் பண்ணணும். இன்கேஸ் அதை நான் காசாக கொடுத்துருந்தேன், இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் மணியாக கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஒரு எம்ப்ளாய்க்கு நீங்கள் அதை என்னன்னு சொல்லுவீங்க? சேலரி தானே சொல்லுவீங்க. which means it is included in salary. this is one type of salary. நீங்க மணியா ரிசீவ் பண்ணிருக்கீங்க. யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணீங்க? உங்களோட எம்ப்ளாயர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணீங்க. அப்போ அது salary தானே அப்படின்னு இந்த பாயிண்ட்ல அதை மணியா கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தோணுது? ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் இன்க்ளூடட் இன் salary. அப்போ அது நான் மானிட்டரியா இருக்கிறதுனால அது காசா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல சொல்ல முடியாது. ஸோ அதனால ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அது ஒரு நான் மானிட்டரி பெனிஃபிட். பட் நீ அதை கொண்டு வந்து சேலரியில சேர்த்து எனக்கு வந்து டாக்ஸ் கட்டு அப்படின்ட்டு வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட் சொல்லுது. தட் இஸ் பெர்குசிட். ஓகே. ஸோ கீழே அதுதான் நான் மானிட்டரி பெனிஃபிட்னு கொடுத்துருக்கேன். ஸோ சில நோட்ஸ் கொடுத்துருக்கேன். என்னன்னா பெர்குசிட்ஸ் ஆர் ஃபார் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிஸ். ஆல் எம்ப்ளாயிஸ் இஸ் அப்ளிகபிள். பெர்குசிட்ஸ் அண்டர்ல சில ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிஸ் அப்படின்னு ஒரு சில பேர் வருவாங்க ஒரு சில கட்டத்துல. சுரேகா வீடியோ ஆன் ஆயிடுச்சுடாமா? ஐயோ. ஓகே. ஸோ பெர்குசிட்ஸ் ஆர் ஃபார் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிஸ். ஸோ ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிஸ் அப்படின்னும் போது சில பேர் வந்து பெர்குசிட்ஸ் அண்டர்ல ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிஸும் வருவாங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், பிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னா யார் யாரெல்லாம் அதில் வருவாங்க? ஒரு டைரக்டர் அதில் எம்ப்ளாயா இருக்காரு. அதாவது டைரக்டர் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். டைரக்டர் ப்ரொஃபஷனல் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆர் உமன் டைரக்டர் இவங்கலாம் வந்தாங்க அப்படின்னா தே ஆர் கம்ஸ் அண்டர் த ஹெட் பிஜிபிபி. அவங்களுக்கு எல்லாமே ப்ரொஃபஷனல் அப்படின்ட்டு அந்த ஹெட் கீழே வரும். இன்கேஸ் டைரக்டர் எம்ப்ளாயா இருந்தாருன்னா சேலரி கீழே வருவாருன்னு நம்ம ஒரு பாயிண்ட் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் பார்க்கும்போது நம்ம இங்க இந்த ஒரு பாயிண்ட் படிச்சோம். ஸோ அந்த பாயிண்ட் படி ஒரு டைரக்டர் எம்ப்ளாயா இருக்காரு அந்த கம்பெனில அப்படின்ற பட்சத்தில் தென் த டைரக்டர் இஸ் கன்சிடர் ஆஸ் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. இப்போ டைரக்டர் எம்ப்ளாயி ஆயிட்டாரு. பட் ஃபார் பெர்குசிட்ஸ் கான்செப்ட் the director is called as specified employee. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 பேர் வருவாங்க ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயில. ஃபர்ஸ்ட் இவங்க. பட் ரெமுனரேஷன் டு டைரக்டர்ஸ் ஆஸ் கம்ஸ் அண்டர் த ஹெட் ஐஎஃப்ஓஎஸ். இன்கேஸ் டைரக்டருக்கு ரெமுனரேஷன் கொடுக்குறோம் சேலரியா இல்லாம கொடுக்குறோம் அப்படின்னா தென் இட் கம்ஸ் அண்டர் ஐஎஃப்ஓஎஸ் ஆர் இதர் பிஜிபிபி. ப்ரொஃபஷனா இருந்தாருன்னா பிஜிபிபி கீழே வரும். இன்கேஸ் டைரக்டர் ரெமுனரேஷன் வாங்கியிருந்தாருன்னா ஐஎஃப்ஓஎஸ். இந்த பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. சேலரி ரிசீவ் பண்ணிருக்கணும். ஓகேவா? எம்ப்ளாயா இருந்து ரெமுனரேஷன் ரிசீவ் பண்றாங்கன்னா ஐஎஃப்ஓஎஸ், ப்ரொஃபஷனா இருந்து ரிசீவ் பண்றாங்கன்னா பிஜிபிபி. ஓகே. அடுத்து இது என்ன 20% ஆஃபரா அப்படின்னு கேட்டா a employee who has a substantial interest in the employer company. 20% வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனி எக்ஸ் லிமிடெட் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ எக்ஸ் லிமிடெட்ல நான் ஒர்க் பண்ணுறேன் ஆஸ் அன் எம்ப்ளாயி. ஜே இஸ் அ எம்ப்ளாயி. ஸோ நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது என்னோட கம்பெனியில் நான் 20% வந்து ஹோல்ட் பண்ணுறேன் ஷேர்ஸ். 20% ஆஃப் voting which means 20% இருந்தா நீங்க ஒரு பாயிண்ட் படிச்சிருக்கீங்களா? 50%, 51% இருந்தா ஹோல்டிங் கம்பெனி,
இந்த ஹோல்டிங் கம்பெனிக்கு ஒரு சப்சிடரி கம்பெனி வரும். இந்த சப்சிடரி கம்பெனில தான் வந்து பார்த்தீங்கன்னா 51% அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் கம்பெனின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க கரெக்டா? அசோசியேட் கம்பெனிக்கு நம்ம எத்தனை பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணா போதும்? 20% ஹோல்ட். 26 ஐ திங்க் ஸோ. ஐ திங்க் ஸோ 26. பட் 20 இன் மை பாயிண்ட் இஸ் 20. ஓகே, why this clarification? Why this confusion? We get the clarification. 26% தானே? 26% தானே? ஆமாண்ணா. ஓகே, அப்போ அசோசியேட் கம்பெனிக்கு 26%. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ இந்த இடத்துல இன்னும் இவர் ஒரு 6% ஹோல்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அப்சல்யூட்டா இவர் என்ன ஆயிடுவார்னா, விச் மீன்ஸ் ஒரு அசோசியேட் கம்பெனி ஹோல்ட் பண்ற லெவலுக்கு அந்த எம்ப்ளாயி வந்துருவாரு. அதாவது அந்த எம்ப்ளாயி சொல்றதை கன்சிடர் பண்ற லெவலுக்கு அந்த கம்பெனி இருக்கும் நெக்ஸ்ட் லெவல்ல. ஸோ தென் அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி இருக்காரு, 20% ஒரு எம்ப்ளாயி ஒருத்தர் ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, தென் தட் எம்ப்ளாயி இஸ் பிகம் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. ஓகேவா? நார்மலா இப்போ எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, இப்போ நான் ஆஃபீஸ் போறேன் வரேன் அப்படின்றது காமன். நான் சேலரி வாங்குறேன், அது காமன். பட் அதே கம்பெனில நான் 20% ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தென் ஐ பிகம் அ ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி ஃபார் தட் கம்பெனி. ஏன் இந்த ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிலாம் நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்குலாம் என்ன கிடைக்கும் அடிஷனலா? இந்த மாதிரி இவங்கலாம் பெரிய ஆளு. கம்பெனியே எனக்கு என்ன பண்ணும்? கார் குடுக்கும். போயிட்டு வரதுக்கு. தனியா எனக்கு மட்டும் பர்சனலா செப்பரேட்டா கார் குடுக்கும். அதே மாரி அதாவது என் கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்குன்னு செப்பரேட்டா வந்து வாஷ்ரூமே இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ்னா டாப் லெவல் எம்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ் 2 டைரக்டர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து செப்பரேட்டா அதே ஃப்ளோர் தான். எங்களுக்கு லெஃப்ட் சைட் பாத்ரூம்னா அவங்களுக்கு ரைட் சைட் பாத்ரூம். அந்த மாரி வந்து அவங்களுக்கே வந்து செப்பரேட்டா இருக்கும். ஸோ அந்த மாரி சில ஃபெசிலிட்டீஸ்லாம் வந்து அடிஷனலா கிடைக்கும். ஓகேங்களா? பாத்ரூம்ல என்னடா ஃபெசிலிட்டி இருக்கு? போனா எல்லாரும் ஒரே மாரி தான். தெரியல. எனக்கும் தெரியல. ஓகே. ஸோ அந்த மாரி சில அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, சில ஃபெசிலிட்டீஸ்லாம் கம்பெனிஸ் வந்து பண்ணி தரும். ஓகேவா? ஸோ 20% ஆஃப் வோட்டிங் பவர். அதுதான் இங்க குடுத்துருக்கேன். இந்த 20% ஆஃப் வோட்டிங் பவர் அப்படின்னு. அடுத்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இவரு சேம் எம்ப்ளாயர். இந்த இடத்துல அதே சாரி டிஃபரெண்ட் எம்ப்ளாயர், சேம் எம்ப்ளாயி. ஓகேவா? அந்த மாரி சிச்சுவேஷன்ல an employee who aggregated salary from all employers together exceed 50,000 per annum, which means நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு ஃப்ரீலான்சர் மாரி வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுப்போமே. ஃப்ரீலான்சர் அப்படின்றது வந்து ஓன் பிசினஸ்ல தான் வரும். எம்ப்ளாயியாவே இருக்கேன். பட் ஒரு ஆஃப் டே மாரி இல்ல வொர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு இடத்துல ஒரு கம்பெனில வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன். இன்னொரு கம்பெனில வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். பார்ட் டைம் மாரியோ இல்ல சம்திங் அவங்க ஏதோ என்ன கூப்பிட்டுருக்காங்க. ஜஸ்ட் அந்த இடத்துல வொர்க் பண்றேன் அப்படின்னும்போது, இப்போ நான் இந்த இடத்துல சேம் ஒரே எம்ப்ளாயி தான். நான் ஜே தான். மிஸ்டர் ஜே தான். ஓகே. மிஸ்டர் ஜே 2 இடத்துலயும் தான் இருக்கேன். பட் இந்த இடத்துல எம்ப்ளாயர் வேற இல்லையா? என்னோட எம்ப்ளாயர் 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாரி 2 எம்ப்ளாயர் கிட்ட நான் வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சம்திங் ஏதோ அந்த மாரி எனக்கு நடந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். இந்த மாரி மோஸ்ட்லி ஒரு சில இடத்துல தான் நடக்கும். பட் நடந்துருச்சு. சேலரி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா, கம்பெனி வைஸ் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா இந்த கம்பெனில நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. சடனா கூப்பிடுவாங்க. நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸான ரோல்ஸ் இருக்கும். அந்த மாரி பண்ண முடியாது. பட் சம்ஹவ் சில பேர் வந்து பண்ண முடியும். ஒரு 2 இடத்துல வொர்க் பண்ற மாரி இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல 2 எம்ப்ளாயர் இருப்பாங்க. 2 எம்ப்ளாயர் இருப்பாங்க. இந்த 2 எம்ப்ளாயர் கிட்டயும் ஒரு எம்ப்ளாயி வொர்க் பண்ணுவாங்க. ஓகே, காமனா. ஸோ அந்த மாரி இந்த 2 எம்ப்ளாயர் கிட்டயும் சேர்த்து டூகெதரா 50,000 எக்ஸீட் ஆகுது பர் ஆனம்க்கு. பர் ஆனம்க்கு வந்து 50,000 வந்து எக்ஸீட் ஆகுது அப்படின்னா, தென் திஸ் எம்ப்ளாயி இந்த எம்ப்ளாயி இருக்கார் இல்லையா? ஹி பிகம் அ ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. ஓகேவா? ஸோ இதுதான் இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி கான்செப்ட். இந்த 3 பேர் தான் உங்களுக்கு ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயீஸ் அப்படின்னு அது அண்டர்ல வருவாங்க. ஓகேவா? டன். அடுத்து இப்போ சில எக்ஸம்ப்டட் பெர்குசிட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். பெர்குசிட்ஸ் அண்டர்ல நீங்க வந்து சேலரிக்கு கீழ பெர்குசிட்ஸ்னு ஒரு ஹெட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? இது பெர்குசிட்ஸ்க்கு தான் எக்ஸம்ப்டட். ஓகே. நீங்க கொண்டு போய் மொத்த சேலரில இது எக்ஸம்ப்டட் அப்படின்லாம் படிச்சிட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். பெர்குசிட்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். பெர்குசிட்ஸ்ன்றது ஒரு தனி சாப்டர்னு நினைச்சுக்கோங்க. அந்த தனி சாப்டர்ல இப்போ இதெல்லாம் எக்ஸம்ப்டட். ஓகேவா? என்னென்ன எக்ஸம்ப்டட்? இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி. எம்ப்ளாயியோட கையில இதெல்லாம் எக்ஸம்ப்டடா? டீ ஆர் ஸ்நாக்ஸ், ஃபுட், ரீக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ் விச் மீன்ஸ் ரீயூனியன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. குரூப்பா ஒன்னா சேர்ந்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. குட் சோல்ட் டு எம்ப்ளாயி அட் கன்செஷனல் ரேட். கன்செஷனல் ரேட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அப்பேரல் மேனுஃபேக்சரிங் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோமே. ட்ரெஸ் மேனுஃபேக்சரிங், ஷர்ட், பேண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோமே. இப்போ ஒரு ஷர்ட் நான் மார்க்கெட்ல வந்து 800 அப்படின்னு சேல் பண்றேன் அப்படின்னா, என்னோட எம்ப்ளாயிக்கு நான் ஒரு 400 கொடுக்குறேன் அப்படின்னா ஆஃப் த ரேட் கொடுக்குறேன். அப்போ இந்த 400 பெர்குசிட்ஸ்ல வந்துருமானா அப்படின்னு கேட்டா இல்ல, தட் இஸ் எக்ஸம்ப்டட் இன் பெர்குசிட்ஸ். கீழே கொடுத்துருப்பான் சில கண்டிஷன். உங்க
புக்ல பார்க்கலாம். இதுக்குமே சில கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இங்க இருக்குது இல்லையா? இங்க இருக்கிறது எல்லாத்துக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்ம உங்க புக்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல பார்த்துக்கங்க. இந்த ஹெட்டிங்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்க புக்ல போய் பார்க்கறதுக்கு இது புதுசா இருக்காது. ஓகே. அதுக்கப்புறம் கன்வெயன்ஸ் ஃபெசிலிட்டீஸ், ட்ரெய்னிங் குடுக்கறது, சர்வீஸ் ரெண்டர் அவுட் சைட் இந்தியா, வெளிய போயிட்டு அந்த கம்பெனிக்காக எதனா பண்றது, இல்லன்னா ஸ்பெசிஃபைட் ஸ்கீம்ஸ்ல ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணிருப்பாரு நம்மளோட எம்ப்ளாயர். இந்த பிஎஃப் இத பத்தி தான் பேசுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் லோன்ஸ் எதனா எடுக்கிறோம்னா, மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ், மெடிக்கல் அலவன்சஸ் வேற. மெடிக்கல் அலவன்சஸ் வேற. மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ் வேற. அலவன்சஸ்னா உங்களுக்கு காசா குடுத்துருது. மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ்னா நான் என்ன சொன்னேன்? ஒண்ணு அந்த எம்ப்ளாயரே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாரு. இல்லன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்க வந்து அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கலாம்? ரீஇம்பர்ஸ்மென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். கரெக்ட்டா? ரீஇம்பர்ஸ்மென்ட்னா நீங்க ஆல்ரெடி செலவு பண்ணியிருப்பீங்க. அந்த செலவ நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அத வந்து உங்களோட எம்ப்ளாயர் வந்து ரீஇம்பர்ஸ்மென்ட் பண்ணுவாரு. கரெக்ட்டா? ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ரீஇம்பர்ஸ்மென்ட். ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ்க்கும், மெடிக்கல் அலவன்சஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் டெலிஃபோன், மொபைல் ஃபோன் குடுக்குறது, ஃப்ரீ எஜுகேஷன் ஃபெசிலிட்டி. எஜுகேஷன் ஃபெசிலிட்டி, நாட் அ சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்சஸ். எஜுகேஷன் ஃபெசிலிட்டீஸ் அப்படின்னும்போது, உங்களோட கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கூல்ஸ் ப்ரொவைட் பண்ணும். கம்பெனி பக்கத்திலேயே ஸ்கூல் இருக்கும். கம்பெனியோட ஸ்கூலு. அதே மாரி அதுக்குன்னே அது ஹாஸ்டல்லாம் குடுக்கும். கம்பெனியே. ஹாஸ்டல் குடுக்காது மோஸ்ட்லி குவார்டர்ஸ் குடுத்துருக்கும். அந்த குவார்டர்ஸ்லயே வந்து தங்கிருவாங்க. நான் பிஹெச்எல்ல ஒர்க் பண்ணும்போது பெல்ல ஒர்க் பண்ணேன் இல்லையா? ஸோ அங்க ஒர்க் பண்ணும்போது என்னன்னா, பெல்லோட எம்ப்ளாயீஸ் வந்து ஆல்ரெடி நல்லா செமையா சம்பாதிப்பாங்க. அங்க எம்ப்ளாயியா இருக்காங்கன்னா, மேக்ஸிமம் 60,000க்கு மேல தான் எல்லாருக்குமே சம்பளம் இருக்கும். ஓகே. காமனா அந்த லேண்ட் குடுத்து உள்ள வந்தவங்கலாம் அது உள்ள இருப்பாங்க. பெல் வந்து அத கட்டப்போறோம் அப்படின்னு சொன்னதுனால, அங்க அந்த லேண்ட் இருக்கு இல்லையா? அது பெல் வந்து ஆக்குபை பண்ணும். அந்த ஆக்குபை பண்றதுக்கு ஒருத்தருக்கு ஒரு வேலை அலாட் பண்ணிடும். ஏன்னா, இது பெல் வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் கம்பெனி. ஸோ, இப்போ பிஹெச்எல் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஊரே இருக்கிற மாரி இருக்கும் அந்த இடத்துல. குட்டி கேஜிஎஃப் மாரி இருக்கும் பிஹெச்எல். நீங்க போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. அந்த பிஹெச்எல் சுத்தி வர்றதுக்கே சும்மா ஒரு சைக்கிள்ல போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு 1 ஹவர் ஆச்சும் ஆயிடும். ஃபுல்லா அந்த பெல்ல ஒரு சுத்தி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து நிக்கிறதுக்கு. ஓகே. அவ்ளோ பெருசு இருக்கும் பிஹெச்எல். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மேனுஃபேக்சரிங் ஏரியா இருக்கும். ஒரு கார்னர்ல. அப்படியே அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா காலியா இருக்கும். அது ஃபுல்லா அந்த இரும்புலாம் போட்டு வச்சிருப்பாங்க. பாம்புலாம் இருக்கும் ஃபுல்லா. ஓகே. நான் பார்த்ததில்ல. பட் சில பேர் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இங்க பாரு கம்பெனி உள்ள இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பார்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் அட்மின் பார்ட் அப்படி அது ஒரு பிளாக்ல இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா பிஹெச்எல் ஃபெசிலிட்டீஸ் ஃபுல்லா மண்டபம். உங்ககிட்ட இத நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியல. இந்த பக்கம் மண்டபம், அப்புறம் கிரவுண்டு, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூலு, அதுக்கப்புறம் அப்படியே குவார்டர்ஸ், அதுக்கப்புறம் புது குவார்டர்ஸ், ஜூனியர் குவார்டர்ஸ், சீனியர் குவார்டர்ஸ், அதுக்கப்புறம் ஐ திங்க் பார்ட் ஆஃப் த சைடுல ஜிம்மு, பிளஸ் இந்த சைட் போனோம்னா அந்த சந்தை வைக்கிறது, அந்த மார்க்கெட்டு, ஆ அ இந்த மாரி வந்து ஓவராலா ஒரு ஊருக்கு என்ன தேவையோ, அது எல்லாமே அந்த பிஹெச்எல் உள்ளயே இருக்கும். ஓகேவா? ஸோ, இப்ப என்னன்னா பிஹெச்எல் எம்ப்ளாயீஸ் யாருன்னா கொண்டு போயிட்டு பிஹெச்எல் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வைக்கிறாங்க அவங்க பசங்கள அப்படின்னா, கம்மி ஃபீஸு. 8,000 சம்திங் தான் ஃபீஸு. ஆல்ரெடி அவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அது வேற விஷயம். பட் ஆனா 8,000 என்னமோ அவ்வளோதான் ஃபீஸு. பிஹெச்எல்லோட எம்ப்ளாயி அவங்க பசங்கள கொண்டு போய் பிஹெச்எல் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு இவ்வளோ தான் ஃபீஸு. இது யார் அலோகேட் பண்ணது? பிஹெச்எல். இந்த இடத்துல பிஹெச்எல் யாருன்னா எம்ப்ளாயர். ஓகே. இஸ் நாட் கிவிங் த அலவன்சஸ். மேபி தே ஆர் கெட்டிங் த அலவன்சஸ் ஆல்சோ. பட் தே ஹேவிங் திஸ் ஆல்சோ 8,000. அதே மாரி பிஹெச்எல் மண்டபம்லாம் இருக்கு. இப்போ அந்த மண்டபத்த வெளிய ரென்ட்‌க்கு விடுறது பிஹெச்எல் அப்டின்னா, டெஃபினட்டா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 60,000 ஆச்சும் கேட்கும் ரென்ட். ஒரு கல்யாணம் ஃபுல்லா சேர்த்து எல்லாமே பண்ணி பக்காவா பண்ணி தருது அப்டின்னா, அட்லீஸ்ட் ஒரு 60 ஒரு 40 வச்சுக்கலாமா? ஓகேவா? பட் இதே பிஹெச்எல் எம்ப்ளாயி அவங்களோட ஃபங்ஷன் எதனா அந்த பிஹெச்எல் எம்ப்ளாயி அவங்களோட ஃபங்ஷன் எதனா அங்க பண்றாங்கன்னா, ஜஸ்ட் 6,000 ஆர் 8,000 சம்திங் ஐ திங்க் சோ. ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்ஷன் பண்றாங்கன்னா, அந்த இடத்துல அந்த கிரவுண்டும் குடுத்துருவாங்க. உங்களுக்கு பஃபே சாப்பாடு வைக்கிறதுக்கு எல்லாமே அந்த கிரவுண்ட் உங்களுக்கு அவைலபிள். பிளஸ் மண்டபமும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய ஃபெசிலிட்டீஸ் பண்ணி தருவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? திஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபெசிலிட்டீஸ், நாட் அலவன்சஸ். ஸோ திஸ் ஃபெசிலிட்டீஸ் ஆர் கம்ஸ் அண்டர் பெர்க்விசிட்ஸ். ஓகேவா? ஸோ இவ்ளோ ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. பிகாஸ் ஆஃப் திஸ் கவர்ன்மென்ட் கம்பெனி. சில பிரைவேட் கம்பெனிஸும் பண்றாங்க. பட் ஏன் கவர்ன்மென்ட் கம்பெனிஸ்ன்னு இவ்ளோ பேர் போறாங்க அப்டின்னா, இதுதான் ரீசன். ஓகேவா? பிளஸ் கவர்ன்மென்ட் கம்பெனிஸ்ல வந்து ரோல்ஸ் எல்லாமே டிஃபைனா இருக்கும். டிஃபைனா இருக்கும்னா, ஆ இதுதான் உங்க ரோல். இதுதான் நீங்க பண்ணணும் அப்டின்ற மாரி இருக்கும். நீயா அங்க முயற்சி பண்ணி முன்னேறினா தான் உன்னால முன்னேற முடியும். லைக் நான் அடுத்த ஸ்டெப் போறேன், அடுத்த ஸ்டெப் போறேன், அடுத்த ஸ்டெப் போறேன்னு போனா தான். பட் பிரைவேட் கம்பெனிஸ்ல என்ன அப்டின்னா, உனக்கு ரோல் எடுத்துன்னு வந்து கொட்டிக்கிட்டே இருப்பான். வேற ஒருத்தன் போறானா, இந்தா அவனையும் நீயே சேர்த்து பண்ணு. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பிரைவேட் கம்பெனில. எக்ஸ்ப்ளோர் பண்றோன்ற பேர்ல அந்த வேலைய நம்ம இழுத்து போட்டுக்கிட்டோம் அப்டின்னா, அது நம்ம வேலையா ஆயிடும். ரொட்டீன் ஆயிடும் அதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. இது நான் சின்ன வயசுல ஃபீல் பண்ணது. சைக்கிள் ஓட்ட பழகும்போது நல்லா ஜாலியா இருக்கும்னு நம்ம சைக்கிள் எடுத்துட்டு நல்லா ஓட்டிடுவோம்.
அப்போ என்னன்னா, வீட்ல வந்து இந்த தண்ணிக்கு ஒரு திண்டாட்டம் வந்துச்சு ஒரு காலத்துல. மேபி அப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். தண்ணிக்குலாம் செம்ம இது. அப்ப தண்ணி போயிட்டு ரொம்ப தூரம் போய் எடுத்துட்டு வரணும். போர்ல தண்ணி போட்டா வராது. ரொம்ப கீழ போயிருச்சு. ஸோ தண்ணி போயிட்டு ஒரு இடத்துல எடுத்துட்டு அந்த டைம்ல நான் சைக்கிள் வேற கத்துக்கிட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா, சைக்கிள் கத்துக்கிட்ட ஒரு ஆர்வத்துல அந்த குடத்த வச்சுட்டு, சைக்கிள வச்சுட்டு நான் போயிட்டு எடுத்துட்டு, எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு 1 வாரம் வந்து ரொம்ப ஒரு 1 மாசம் கூட வச்சுக்கங்களேன். செம்ம ஜாலியா இருந்துச்சு. சைக்கிள்ல போயிட்டு, போயிட்டு வரதுக்கு. அதுக்கப்புறம் தான் அது என் வேலையா மாறிடுச்சு. தினமும் நான் தான் தண்ணி எடுத்துன்னு வரணும் அப்படின்ற மாரி ஆயிருச்சு. தினமும் காலைல போயிட்டு, குளத்துல போயிட்டு தண்ணி புடிச்சுட்டு, அவ்வளோ தூரத்துல போயிட்டு ஒரு இங்கருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஆச்சும் போணும். அதுக்கு போயிட்டு தண்ணி புடிச்சுன்னு இங்க வரணும். ஸோ எப்படின்னா, ஒரு விஷயம் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆர்வமா இருக்கும் அது பண்றதுக்கு. அத பண்ணிட்டோம் அப்படின்னா, அது நம்ம வேலையா மாறிடும். ஓகேவா? ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க கொஞ்சம். ஓகே. எக்ஸ்போஷர் நெறைய கிடைக்குது. ஆஹா! சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு போயிட்டு அத ரொட்டீனா பண்ணிக்காதீங்க. எதையோ சொல்ல வந்து எங்கேயோ போயிட்டேன்டா. மெடிக்கல் ஃபெசிலிட்டீஸ் சொல்ல வந்தேன். ஓகே. ஃபெசிலிட்டீஸ், அலவன்சஸ் அத ஞாபகம் வச்சுக்கங்க. அப்புறம் கம்ப்யூட்டர், லேப்டாப் குடுக்குறது, மூவபிள் அசெட். திஸ் இஸ் அ காரு. இந்த மாரி எதனா மூவபிள் அசெட்ஸ்லாம் குடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாரியான விஷயங்கள். இதெல்லாம் பெர்குசிட்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் வேற என்ன வரும்? லீவ் டிராவல் கன்செஷன், ரென்ட் ஃப்ரீ அக்காமடேஷன், இல்ல அக்காமடேஷன், ஹெல்த் கிளப், ஸ்போர்ட்ஸ் கிளப் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த மண்டபம் இந்த மாரிலாம் சொன்னேன் இல்லையா? சம்திங் அந்த மாரி. ரோட்டரி கிளப் இல்ல. பிஹெச்எல்ல வந்து பார்லர் கிளப்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓகே. அது உள்ள போனா அந்த மெம்பர்ஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்றத அவங்க பண்ணி குடுத்துருவாங்க. அது உள்ள நான் போனதில்ல. பிகாஸ் நம்ம ட்ரெய்னி அதனால. ஓகேவா? டன். ஸோ இந்த மாரி 18 பார்ட்ஸ் ஆர் எக்ஸம்ப்டட். These are exempted perquisites, but they have to satisfy certain conditions. இப்போ உங்க புக்ல போய் பாருங்க. ஸோ இதுல வந்து மீனிங் அண்ட் சார்ஜ் எப்படி குடுத்துருப்பான். இந்த மீனிங் தான் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு அடிஷனல் பெனிஃபிட் நார்மல் சேலரி கூட அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ பெர்குசிட்ஸ் அப்படிங்கிறது ரென்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் குடுக்குறது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அக்காமடேஷன் ப்ரொவைட் டு அசஸ்டு பை திஸ் எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் குடுப்பாரு அதையும் பார்த்துட்டோம். வேற என்ன ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயினா யாருன்னு பார்த்துட்டோம். அப்புறம் அமௌண்ட் பெய்டு பேயபிள் பை திஸ் ஆப்ளிகேஷன் தட் இஸ் a காமன் பாயிண்ட். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? Shall be taxable on cash basis, that is tax point. Any obligation of employee made by his employer shall be taxable on cash basis, that is the year in which amount has been paid by the employer. இந்த இடத்துல கொடுத்திருக்கிற கான்செப்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் கான்செப்ட். ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஓகே எழுதிக்கிங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எம்ப்ளாயர் ஹாஸ் பீன் பெய்டு எம்ப்ளாயிஸ் ப்ரொஃபஷனல் டேக்ஸ். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் காமனாக வர்றது. இந்த 2500 நம்ம பார்த்தோம் இல்லையா தமிழ்நாட்டு லெவலில் ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா pertains to the period 2023-24 in April 24 such purchase shall be taxable in the previous year 24-25. ஓகே. ஸோ இன்கேஸ் அதாவது இப்போ இந்த இடத்துல ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு நான் சொன்னது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்கான ரீஇம்பர்ஸ்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன். பட் இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். கேஷ் பேசிஸ்ல நடக்குது அப்படின்னா அதாவது எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயோட ப்ரொஃபஷனல் டாக்ஸை வந்து பே பண்றாரு. ஓகேவா? பே பண்ணும்போது எந்த பீரியடுக்கு அது பெர்டைன்ஸா டு த பீரியட் 2023-24 இந்த பீரியடுக்கானது எப்போ பே பண்றாராம்? ஏப்ரல் 2024ல பே பண்றாரு. அதாவது 2023-24க்கான ப்ரொஃபஷனல் டாக்ஸை ஏப்ரல் அப்படி பே பண்றாரு. இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. 31 மார்ச் இங்கே முடிஞ்சிருச்சு. கரெக்டா? இந்த 24ல 31 மார்ச் முடிஞ்சிருச்சு. பட் ஆனா எம்ப்ளாயர் எப்போ பே பண்றாரு? ஏப்ரல்ல பே பண்றாரு. ஏப்ரல்ல பே பண்றாரு அப்படின்னா அது 2024-25 வருஷத்துக்கு வந்துருச்சு. ஓகே. இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த இயர் ஆஃப் விச் அமௌண்ட் பெய்ட் பை த எம்ப்ளாயர். எந்த இயர்ல அவர் பே பண்றாரோ அந்த இயர்ல தான் நீங்க வந்து அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இவர் எந்த இயர்ல பே பண்ணிருக்காரு? 2024-25ல பே பண்ணிருக்காரு. அதனால தான் இந்த இடத்துல such perquisite shall be taxable in previous year 2024-25. இதுவும் ரீஇம்பர்ஸ்மெண்ட் தான். உங்களோட ப்ரொஃபஷனல் டாக்ஸை உங்களுக்கு பதிலா அவர் பே பண்றாரு. இல்ல நீங்க பே பண்ணிட்டு திரும்ப வாங்குறதுக்கு பேர் தான் ரீஇம்பர்ஸ்மெண்ட். அதாவது நீங்க பே பண்ணிட்டு அதை திரும்ப வாங்குறதுக்கு பேர் ரீஇம்பர்ஸ்மெண்ட். இது இவர் டைரக்டாவே பே பண்றாரு. மைட் பி சிம்பிள் ஒரு த்ரெட் லெவல் தான் வந்து பாத்தீங்கன்னா கேப். ஓகேவா? ரெண்டுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அது எந்த வருஷத்துல பே ஆகுதோ அந்த வருஷத்துல நீங்க டாக்ஸபிள் பண்ணணும் அப்படின்னு இந்த டாக்ஸ் பாயிண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் இது. ஓகேவா? டன். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ப்ராவிடென்ட் ஃபண்ட், சூப்பரானுவேஷன் ஃபண்ட் இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கும்போது சொல்றேன். டாக்ஸபிள் ஆன் அக்ரூவல் பேசிஸ் ஆல்சோ. இங்க மேல கொடுத்தது கேஷ் பேசிஸ், பட் இங்க அக்ரூவல் பேசிஸ்லயே நடக்கும். ஏன்னா அது வந்து காமனா வந்து பிஎஃப் வந்து எப்பவுமே பிடிக்கிறது தான். ஓகே. ஸோ அது தெரியும். மந்த்லி எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்றது தெரியும். ஸோ தட்ஸ் வை தே ஆர் கெட்டிங் த அக்ரூவல் பேசிஸ். அதுக்கப்புறம் வேற என்னப்பா? இந்த ஸ்வெட் யூகிட்டி ஷேர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். டைரக்ட்லி இன்டைரக்ட்லி அவங்களுக்கு மாற்றிருக்காங்களா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டா, கன்செஷனல் ரேட் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? அமௌண்ட் ஆஃப் அக்ரிகேட் அமௌண்ட் கான்ட்ரிபியூஷன் மேட் பை த அசசி made to the account of the assessee by the employer. Okay, RPF.
ATCCD, NPF, superannuation to the extent it exceeds 7,50,000 tax point. The combined upper limit 7,50,000 in respect of employer contribution near to NPF, superannuation fund, any excess contribution. Okay. So இதுல வந்து கான்ட்ரிபியூட் பண்றாரு இல்லையா, ரெகனைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், சூப்பர் ஆனிவேஷன், இதெல்லாம் அவர் பண்றாரு இல்லையா, யாரு, எம்ப்ளாயர் பண்றாரு இல்லையா, அதை வந்து 7,50,000 வரைக்கும் இருக்கு. விச் மீன்ஸ் 7,50,000 வரைக்கும் அண்டர் த ஹெட் சேலரி கீழே டாக்ஸபிள் ஆகாது. ஸோ 7,50,000 எக்ஸிட் ஆகுது அப்படின்னா எனி எக்ஸஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் டாக்ஸபிள். ஓகே, அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா அது டாக்ஸபிள். கம்பைன்ட் அப்பர் லிமிட், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கம்பைன் அப்பர் லிமிட் ஆஃப் 7,50,000 in respect of employer's contribution, not a employee contribution, employer's contribution in the years to NPF or superannuation fund and recognized provident fund, and any excess contribution is taxable. லிமிட் ஒன்று வச்சிருக்கான், to the extent it exceeds 7,50,000 in a previous year. இந்த பாயிண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா 7,50,000 வரைக்கும் நம்ம ஆளுங்க விட மாட்டானுங்க. Recognized provident fund to the superannuation fund to the extent it exceeds 7,50,000 in a previous year tax point. There is a combined upper limit 7,50,000 in respect of employer contribution in year to NPS, superannuation and recognized annuation provident fund, and any excess contribution is taxable. எனக்கு அது அப்படிதான் புரியுது. 7,50,000 வரைக்கும் லிமிட் இருக்கு. யா, சொல்லுங்க பிரவீனா. அது தெரியாம டச் பண்ணிட்டேன். அப்படியா, ஓகேடா, சரி, ஓகே. ஸோ இப்போதைக்கு அதை அப்படியே ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. எனி எக்ஸஸ்னா 7,50,000 வரைக்கும் லிமிட் இருக்கு, அதுக்கு மேலே போச்சுன்னா டாக்ஸபிள். இந்த பாயிண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல எங்கேயோ படிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்டா, உங்க புக்ல அது நான் மாத்திருக்கானு பார்ப்போமா. Provident fund, yeah, 7,50,000 taxable contribution shall be following: contribution made by the person in a previous year in account during the previous year 2021 subsequent previous year which is the threshold limit 2,50,000 or 5 lakhs limit. ஓஹோ, அமெண்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு செப்பரேட்டாவே இதில் கொடுத்துட்டானா? ATCCD employer note refer to 5,000 7 lakhs. என்னடா எல்லாமே மாறி இருக்கு புக்ல. வந்து ATCCD to the extent points to be remembered. Points to be remembered ஏதாவது இருக்காங்க? lump sum withdrawal, RPF, URPF, ஓகே. lump sum amount of RPF, எங்கடா அந்த பாயிண்டே காணோம். points to be remembered. An aggregate amount of any contribution made by account by the assessee, employer, recognized provident fund, NPS, superannuation fund in the excess of 7,50,000 previous year shall be taxable. In a previous year in excess of 7,50,000, the combined upper limit of 7,50,000 in respect of employer contribution year of NPS, superannuation and any excess contribution is taxable. Okay, அதாவது in excess of 7,50,000 in any previous year shall be taxable. இந்த இடத்துல கரெக்டா கொடுத்துருக்கான். ஓகே, அதே தான் அங்கேயும் கொடுத்துருந்தானா, in previous year shall be taxable னு. the extent, இந்த to the extent இல்லாம இட்ஸ் எக்ஸஸ் இன் 7,50,000 எக்ஸீட் ஆகுது, 7,50,000 எக்ஸீட் ஆகுதுன்னா டாக்ஸபிள். ஓகே, சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் 7,50,000 மேலே போகுது அப்படின்னா டாக்ஸபிள். நம்ம அங்கே போகும்போது பிஎஃப் படிக்கும் போது நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் 7,50,000 என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? பட் யூ ஹேவ் டு மீன் ரிமெம்பர் லைக் இப்போதைக்கு அது என்னன்னா, ஓகே 7,50,000 மேலே தான்னா டாக்ஸபிள், அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து டாக்ஸ் ஆகாது, பர்கஸ் சண்டரில் வராது அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் அக்ரேஷன் லைக் இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா and to the balance at the credit of the aforesaid fund or scheme to the extent it's relates to the contribution referred above, which means இது ரிலேட்டடா ஏதாவது டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி மேலே சொல்லியிருக்கிறது ரிலேட்டடாக எதனா வந்திருக்கு அப்படின்னா தென் த சேம் மேலே என்ன சொன்னாங்களோ அதே எக்ஸ்டெண்ட் அளவுக்கு தான் டாக்ஸ் பாயிண்ட் பாருங்க. such aggregation shall be included in the total income. இந்த அந்த அக்ரீஷன்ஸ் வருது இல்லையா, லைக் இந்த இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், அதில்
இப்போ பிஎஃப் போடுறாங்க அப்படின்னா பிஎஃப்ல இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், தெரியும் இல்லையா? அதெல்லாம் தெரியும் இல்லையா? பிஎஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அது என்ன ஆகுமா, டோட்டல் இன்கம்ல இன்க்ளூட் ஆகி ஷல் பி கம்ப்யூட்டட் இன் சச் மேனர் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்டு, விச் மீன்ஸ் ப்ரிஸ்கிரைப்டு மேனர் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்லாம் எதில் போய் இன்க்ளூட் ஆகும்னா ஐஎஃப்ஓஎஸ்ல போய் இன்க்ளூட் ஆகும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல போய் இன்க்ளூட் ஆகும், இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்ட்டு ஐஎஃப்ஓஎஸ் பார்க்கும்போது தெளிவாக புரியும். இந்த இடத்துல டோட்டல் இன்கம்ல சேரும் தான் சொல்லியிருக்கானே தவிர சேலரி இன்கம்ல சேரும்னு நம்ம சொல்லலை. ஓகே, டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது 5 8 சேர்ந்து வர இன்கம் தான் டோட்டல் இன்கம். ஓகே, டன். அதுக்கப்புறம் த வேல்யூ ஆஃப் அதர் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் ஆர் அம்யூனிட்டிஸ் ஆஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்டு, சம் அதர் பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இல்லை வீட்டுக்கு சில ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறது, இந்த ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறம் வேற என்ன சோஃபா இதெல்லாம் வச்சு கொடுக்குறது எல்லாமே அதில் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கான். கீழே ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்ட் மிஸ்செலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட்னு கொடுத்துருக்கான் இந்த ஸ்டாருக்கு. இந்த ஸ்டார் எங்கே தூக்கிட்டு போய் வச்சிருக்கான்? இங்கே இருக்கு பாருங்க. இந்த டெபாசிட் லைக் இன்சூரன்ஸ் ஃபண்ட்னா என்ன அப்படின்றது இங்கே சொல்லியிருக்கான். ஓகே, அதை ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க போதும். டன். அடுத்து ஸோ அதர் பெனிஃபிட்ஸ், அந்த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து மோட்டார் கார் ஃபெசிலிட்டிஸ், அதர் வெஹிக்கல், டொமஸ்டிக் சர்வெண்ட், கேஸ், எலக்ட்ரிசிட்டி, எஜுகேஷன் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட்டு, லோனு லோ ரேட்டில் பண்ணி கொடுக்குறது, டூர், ஹோம், ஹாலிடே, மூவபிள் அசெட் யூஸ் பண்ணுறது, கார்டு அங்கேயே ஏற்கனவே பார்க்கல. ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன, லேப்டாப் இதெல்லாம் வந்துருச்சா இதில்? அப்போ இந்த மூவபிளில் லேப்டாப் வச்சுக்கோங்க. அவன் கேமரா வச்சுருக்கானா அதில்? சரி, ஓகே. அதுக்கப்புறம் இப்போ இந்த மூவபிள் அசட்டே சேல் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி சேல் பண்ணாங்கன்னா என்ன? ஸோ இது ரெண்டுத்துல கன்ஃபியூஸ் ஆகும். மூவபிள் அசட்டை வந்து எம்ப்ளாயி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எம்ப்ளாயர் அதை திருப்பி வாங்கிப்பாரு, இல்லைன்னா எம்ப்ளாயர் வந்து அதை வித்துருவாரு. யாருக்குன்னா எம்ப்ளாயிக்கே வித்துருவாரு. ஸோ அப்போ வந்து இந்த டெப்ரிசியேஷன் கால்குலேஷனுக்கும் பர்குசிட்ஸ் கால்குலேஷனுக்கும் உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்துச்சு. என்ன கொஷின் வந்துச்சுன்னா சேல் ஆஃப் மூவபிள் அசெட்னு வந்துருச்சு. எனக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா மூவபிள் அசெட் சேல் ஆகுது கேபிட்டல் கெயின் அப்படின்னு என் மண்டை அங்கே ஓடிடுச்சு. பார்த்தா எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் அங்கே இருக்கு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வரும்போது பர்குசிட்ஸ் கீழே வரும். அப்படி அது அந்த தாட் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வரவே இல்லை எனக்கு. அதை யோசிக்கவே தோணல. அசெட்னு பார்த்த உடனே ஓகே, அசெட்ஸ் எல்லாம் கேபிட்டல் கெயின் தானே, அந்த அசெட்ஸ் அந்த 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 இதுல தானே வரும். இது இவ்வளவு நாள் வச்சிருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளவு வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேபிட்டல் கெயின் போட்டு அந்த ஸ்லாப்ல போட்டு வந்துட்டேன். ஸோ யூ ஹேவ் டு பி ரிமெம்பர். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் இது கொஞ்சம் பாயிண்ட் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம், லீவ் டிராவல் கன்செஷன் பார்த்தோம், ஃபெசிலிட்டிஸ், கிஃப்ட் வவுச்சர், கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி, கிளப் ஃபெசிலிட்டி. ஓகே, மற்ற எல்லா காமன் பாயிண்ட்ஸ் டன். அதுக்கப்புறம் சில நோட்ஸ் இருக்கு. taxable under the head salary allotted by employee to his employer or any members of his household, யாருக்கு வேணா அலோவ் பண்ணிக்கலாம். perquisites அப்படின்றது ரிசல்ட்டிங் இன் நேச்சர் ஆஃப் பர்சனல் அட்வான்டேஜ் டு த எம்ப்ளாயி. ஓகே, அது எங்களுக்கு தெரியுது. டெலிவர்ட் பை virtue ஆஃப் எம்ப்ளாயி அத்தாரிட்டி. சரி, அதுவும் எங்கள் அத்தாரிட்டி. ஓகே, நாங்கள் ஒத்துக்கிறோம். வேற என்னப்பா புதுசாக சொல்லியிருக்கேன்? perquisites கான்ட்ராக்சுவலாகவும் இருக்கலாம், வாலண்டரியாகவும் இருக்கலாம். அட்வான்டேஜஸ் டேக்கன் பை எம்ப்ளாயி வித்தவுட் இஸ் எம்ப்ளாயி டிரான்சாக்ஷன் கேனாட் பி கன்சிடர் அஸ். ஓகே, எம்ப்ளாயர் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கணும், விச் மீன்ஸ் அவர் பெர்மிட் பண்ணிருக்கணும். ஓகே, நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு அதை பர்பஸ்ன்னு சொன்னா அதுக்கு ஏத்துக்க மாட்டோம். ஓகே, மேபி ரிசீவ் ஃப்ரம் ஃபார்மர் ஆர் பிரசன்ட் ஆர் பெர்ஸ்பெக்டிவ் எம்ப்ளாயர், ஆல்ரெடி வேலை செஞ்ச எம்ப்ளாயர், இல்லை இப்போ வேலை செய்யற எம்ப்ளாயர், இல்லை இதுக்கு மேலே வேலை செய்ய போற எம்ப்ளாயர் கிட்ட இருந்து வாங்கினாலும் பர்குசிட்ஸ் தான். இந்த இடத்துல ஹவுஸ் ஹோல்டுன்னு ஒன்று கொடுத்துருந்தா இல்லையா? அந்த ஹவுஸ் ஹோல்டில் யாரெல்லாம் சேர்றாங்கன்னு பாரு. ஸ்பவுஸ், பேரண்ட்ஸ், இவங்க 2 பேரும் டிபெண்டா இருந்தாலும் சரி, இண்டிபெண்டா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு எதனா ஒரு ஃபெசிலிட்டிஸ் போகுது உங்க மூலயமா உங்க கம்பெனில இருந்து போகுது அப்படின்னா தென் இட் வில் பி கன்சிடர் பர்குசிட்ஸ் ஒன்லி. சர்வெண்ட்லாம் டிபெண்டா இருக்கணும். சில்ட்ரன்ஸ் அண்ட் த ஸ்பவுஸ் அவங்களும் டிபெண்டன்ட் இல்லாம இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், பிளஸ் டிபெண்டன்ஸ். ஸோ இவங்க எல்லாம் தான் உங்களோட ஹவுஸ் ஹோல்ட். இந்த ஹவுஸ் ஹோல்ட் டெஃபினேஷன்ல இவங்க எல்லாம் சேருவாங்க. ஓகேவா? டன். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி மீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ ஹியர் எ டைரக்டர். ஓகே, நீங்க மற்றதெல்லாம் காமன் பாயிண்ட். ஃபுல் டைம் டைரக்டரோ ஒரு என்ன த்ரூ அவுட் த இயர். இங்க பாருங்க, இது ஒன்று. டைரக்டர் எம்ப்ளாய் ஷால் பி ட்ரீட்டட் அஸ் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய் ஆஃப் தட் கம்பெனி ஒன்லி. எல்லா கம்பெனிலையும் அவர் போயிட்டு ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய்னு கேட்டால் கிடையாது. கீழே குத்துருவாங்க பாருங்க. இஃப் மனு is working with X Limited as a director employee and with Y Limited as a employee only. X Limitedல as a director employee இருக்காரு, Y Limitedல வெறும் எம்ப்ளாயா மட்டும் தான் இருக்காரு. ஓகே, எங்கேயுமே இப்போ டைரக்டரா இல்ல அவரு. ஓகேவா? X Limitedல டைரக்டர் எம்ப்ளாயா இருக்காரு, Y Limitedல எம்ப்ளாயா இருக்காரு. தென் பொண்ணாடா அது, she will be treated as specified employee only for X Limited and not for Y Limited. அந்த இடத்துல அவங்க வந்து X Limitedக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி, ஒய் லிமிடெடுக்கு கிடையாது. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த பாயிண்ட்டுக்காக தான் சொன்னேன், டாக்ஸ் பாயிண்ட்காக தான் சொன்னேன். ஒரு கம்பெனியில் அவர் வந்து ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயினா அந்த கம்பெனிக்கு மட்டும் தான் அவர் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. நான் அந்த கம்பெனியில் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி, அப்போ நான் இங்கேயும் அதே தான் இருப்பேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஈவன் ஃபார் எ டே இஸ் constructed as a specified employee of such company. Even for a day is
கான்ஸ்டியூட் ஓகே விச் மீன்ஸ் ஒரு டேக்கு அவர் வந்து பண்ணியிருந்தாலும் அதுக்கான மீனிங் என்னன்னு பாருங்க. ஒரு டேக்கு அவர் வந்து ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி ஆஃப் சச் கம்பெனினாலும் அவர் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். மைட் பி. இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோம் இல்லையா. சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 20% ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இது பார்த்துட்டு வாங்கடா, நான் அதுக்குள்ளே இது போயிட்டு இருக்கேன் செகண்ட் பாயிண்ட்க்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 20% ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தே கன்சிடர் அ ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. கிரைட்டீரியா பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் அண்ட் நாட் அ லீகல் ஓனர்ஷிப். வேற என்ன பார்த்தோம், பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் தான் இருக்கும். சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் மஸ்ட் பி ஹெல்ட் பை தி அசஸி இண்டிவிஜுவல் அண்ட் நாட் டுகெதர் வித் ரிலேட்டிவ்ஸ். இண்டிவிஜுவலாக ஹோல்ட் பண்ணியிருக்கணும். இப்போ எனக்கு என் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஒய்ஃப் வந்து நான் ஒரு சர்டன் பர்சன்டேஜும் எங்கள் ஒய்ஃப் ஒரு சர்டன் பர்சன்டேஜும் நான் ஒரு 10 என் ஒய்ஃப் ஒரு 10 வச்சிருக்காங்க. இப்போ இது ரெண்டும் சேர்த்தா 20. இப்போ நாங்கள் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி வராது. மிஸ்டர் மோகன் hold 18% equity shares on X Limited and his wife holds 7% of equity shares for the same company. In such case, Mohan will be not treated as specified employee. என்னதான் 18+7 சேர்த்து 25 வந்தாலும் நீ ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி கிடையாது. ஸோ இதில் இந்த டாக்ஸ் பாயிண்ட்ல தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 20% இருக்கு அப்படின்றதுனால இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து 20% நாங்கள் ஹோல்ட் பண்ணுறோம், அதனால நாங்கள் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓகேவா? டன். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தோம், 2 எம்ப்ளாயர் கூட சேர்த்து, அதாவது 2 எம்ப்ளாயர் கிட்ட நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா 2 எம்ப்ளாயர் கிட்டையும் சேர்த்து 50,000 per annumக்கு எக்ஸீட் ஆகுது அப்படின்ற போது எனக்கு என்னது, நான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயில வருவேன். ஃபார் கம்ப்யூட்டிங் த சம் 50,000 ஃபாலோயிங் ஷல் பி எக்ஸ்க்ளூடட். விச் மீன்ஸ் இந்த 50,000 நீங்கள் கம்ப்யூட் பண்ணுவீங்க இல்லையா 2 பேருக்கையும் சேர்த்து. அப்படி கம்ப்யூட் பண்ணும்போது நீங்கள் என்னென்னலாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுமா, ஆல் நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் தே ஆர் மென்ஷனிங் த பெர்குசிட்ஸ் ஒன்லி. பெர்குசிட்ஸை நீங்கள் பண்ணணும். நான் டாக்ஸபிள் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் எது எதில் டாக்ஸ் கீழே வரலையோ, விச் மீன்ஸ் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு வச்சுக்கோமே, கிராஜுவிட்டி வந்து எக்ஸம்ட் ஆகிடும் இல்லையா. கிராஜுவிட்டி அவர் ரிசீவ் பண்ணியிருந்தானா அவர் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவர் ரிசீவ் பண்ணுவார், அதுக்கப்புறம் தான் அது எக்ஸம்ட் ஆகிடும். அந்த எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறது ரொம்ப அட்டர் வேஸ்ட்டு. வேற என்ன எக்ஸம்டட் சொல்லலாம், நான் டாக்ஸபிள் மானிட்டரி பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்ஆர்ஏ கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் சில எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் வரும், அதுவும் இங்கே சொல்ல முடியாது. வேற என்ன இருக்கு, எனக்கு எதுவும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலையே. மானிட்டரி பெனிஃபிட், மானிட்டரி பெனிஃபிட்ல எது நம்ம இது வரைக்கும் டாக்ஸ் பண்ணல, கிராஜுவிட்டி பென்ஷன்ஸ் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அது மாதிரி ஏதாவது பண்ணலாம் இருக்குமா? உங்களுக்கு எது சொன்னா எதுப்பா என்ன சொன்னீங்க, எனக்கு புரியல பாலா. கிஃப்ட்னா கிஃப்ட் 50,000 குள்ள கிஃப்ட் ஒன்று பார்த்தோமா, மைட் பி வந்து நான் மானிட்டரியில வந்துரும்டா. இப்போ எப்படின்னா, இப்போ கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா மணி அங்க நான் கொடுக்கவே இல்லை, அப்போ அது வந்து மானிட்டரியில வருமான்னு கேட்டா கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரியில நான் டாக்ஸபிள் கேக்குறீங்களா? அதுதான் இப்போ நான் மானிட்டரினா நான் எக்கச்சக்கமா சொல்லிட்டு போயிடுவேன். எக்ஸாம்பிள் மானிட்டரி பெனிஃபிட்ல நான் டாக்ஸபிள் ஆகுது எக்ஸ்க்ளூட் பண்ணணும். மைட் பி எனக்கு அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிராஜுவிட்டி உள்ள ஒரு கால்குலேஷன் பண்ணுவோம் இல்லையா, எனக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் ஞாபகம் வருது. ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு அது வரைக்கும் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதுல இருந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து எதனா கிடைக்குமா, ஓகே. பட் ஆனா இதெல்லாம் நீங்க சேர்க்கக்கூடாது, இந்த 50,000 கால்குலேஷனுக்கு நீங்க அதெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 16(1)A 16(2), 16(3) இதெல்லாம் அவனே சொல்லிட்டான், டிஸ்கஸ்ட் இன் திஸ் சாப்டர் லேட்டர். மேபி நம்ம இந்த சாப்டர்லேயே பார்ப்போம், நான் டாக்ஸபிள் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இருக்கும். லாஸ்ட்ல சம்மரி கொடுத்துருப்போம், அவங்களோட சேலரியில வந்து ஒரு சம்மரி ஒன்று கொடுத்துருப்போம், அதுல இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிஎஃப் எதனா இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணாம 50,000 தாண்டுதா இல்லையான்னு பார்க்கணும். அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி நீங்க 50,000 தாண்டுதா இல்லையான்னு பார்க்கக்கூடாது, இன்க்ளூட் பண்ணாம. ஓகேவா? ஸோ இந்த 3 கேசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி கேசஸ். ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி, ஏன் இந்த ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி பார்க்குறோன்னா சில பெனிஃபிட்ஸ் இவங்களுக்குலாம் டாக்ஸபிள் ஆகும், சில பெனிஃபிட்ஸ் இப்போ நார்மல் எம்ப்ளாயி இருக்கான்னு வச்சுக்கோமே, இவனுக்கு டாக்ஸபிள் ஆகலாம், ஆகாமலும் போகலாம், பட் இவனுக்கு டாக்ஸபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி இவனுக்கும் சில விஷயங்கள் டாக்ஸபிள் ஆகாம போகலாம், ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு சில விஷயங்கள் டாக்ஸபிளும் ஆகலாம். மேஜரா வந்து பெர்குசிட்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாய்க்கு மேஜரா டாக்ஸபிள் ஆகும்.
ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. மேஜரா ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயீஸ். ஓகே டன். ஆ. கீழே கொடுத்துருக்கான் பாருடா. அல்ல சொல்லு பாலா. சொல்லு பாலா. இன்சூரன்ஸ் அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் அது வேணா சொல்லலாமாண்ணா? மெச்சூரிட்டி பெனிஃபிட் நான் டாக்ஸபிள் அண்டர்ல வரும். பட் அட் த டைம் ஆஃப் மானிட்டரி நான் மானிட்டரியா ரிசீவ் பண்ணலாம். பட் நான் மானிட்டரியாவும் பட் அட் த டைம் ஆஃப் சர்வீஸ்ல இருக்கும் போதே ஏன் என்னால அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போக முடியலன்னா, இவன் 2 எம்ப்ளாயர் கிட்ட ஒர்க் பண்றான். ஓகே, நான் கிராஜுவிட்டி ஏன் என்னால சொல்ல முடியல அப்படின்னா, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா தான் வரும். அட் த டைம் ஆஃப் சர்வீஸ்ல பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டாக்ஸபிள். கரெக்டா? அங்க ஒரு பாயிண்ட் நம்ம படிச்சோம். சோ அதனால எனக்கு அதனால சொல்ல முடியும். பட் இன்சூரன்ஸ் கூட ஓகே. அட் த டைம் ஆஃப் சர்வீஸ்ல இருக்கும்போது இன்சூரன்ஸ் மணி ஏதாவது ரிசீவ் பண்ணிருக்காங்க, மணியா ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா தென் இட் இஸ் நாட் டாக்ஸபிள். அது இது கூட இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு குட் எக்ஸாம்பிள். அது கூட எடுத்துக்கலாம். பட் பேஸ்ட் ஆன் தட் சிச்சுவேஷன், நம்ம என்னதான் ப்ரொவிஷன் படிச்சாலும் சம்டைம்ஸ் லாஜிக்கலா சில இடத்துல அப்ளை பண்ற மாதிரியும் இருக்கும். இவன் இப்படிதான் குழப்புவானுங்க. பட் லாஜிக்கலா தான் நிறைய இடத்துல அப்ளை பண்ணி லாஜிக்கலா மூவ் பண்ணுவோம். ஓகேவா? இங்கேயே இருக்கு டாக்ஸ் பாயிண்ட். படிச்சா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Where salary is received from 2 or more employees, the aggregate salary from all employees shall be considered for calculation above ceiling. And if the aggregate exceeds 50,000 per annum, the employee shall be treated as specified. அது தெரியுது கீழே எக்ஸாம்பிள். Mr. Rohan is working with X and Co and Y Limited. Okay, his taxable monetary salary from X and Co is 3,60,000 per annum. From Y Limited வந்து 45,000 per annum. Since Mr. Rohan has என்னடா ஈவன் டிஏ இஸ் நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த salary ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஷல் பி இன்க்ளூடட் இன் salary while determining the above limit. சரி ஓகே, டிஏ வந்து ஃபார்மிங் பார்ட்ல இல்லைன்னா அதையும் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டான். ஓஹோ, இவன் இந்த இடத்துல ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் தான் வைக்கிறான். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அப்படின்னும் போது எனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது. அது உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க. இப்போ அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் நம்ம கால்குலேஷன் பண்றோம் அப்படின்னா அட் த டைம் ஆஃப் சர்வீஸ்லேயே வச்சுப்போமே. அட் த டைம் ஆஃப் சர்வீஸ்னே எடுத்துக்கிறேன். சர்வீஸ்ல இருக்கும் போதே அதை நான் வந்து வித்ட்ரா பண்றேன் அப்படின்னா கூட எனக்கு என்ன அப்ளிகபிள் ஆகும்? அந்த 3 கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகும். என்ன கண்டிஷன்னா எக்ஸம்ஷன் கண்டிஷன் எனக்கு அப்ளிகபிள் ஆகும். ஞாபகம் இருக்கா? என்னென்ன? ஆக்சுவல் ரிசீவ்டு ஆர் 20 lakhs ஆர் 15 divided by 26. இன்கேஸ் போகா கீழே வந்தேன் அப்படின்னா 1/2 ஆஃப் த இது கம்ப்ளீஷன் பீரியட். ஸோ இந்த 3 கண்டிஷன் இருக்கு. இந்த 3 கண்டிஷன் என்னன்னா எக்ஸம்ஷன் கண்டிஷன். கரெக்டா? அப்போ இந்த கண்டிஷனுக்கு அண்டர்ல ஒரு எக்ஸம்ஷன் பண்ணிட்டு பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் வரும் எனக்கு. அதுதானே டாக்ஸபிள் கிராஜுவிட்டி. அப்போ நான் இதை மட்டும்தான் இந்த பர்பஸ்க்கும் எடுத்துக்கணும். இந்த 50,000 பர்பஸ்க்கும் நான் இதை மட்டும் தான் எடுத்துக்கணும். இந்த எக்ஸம்ஷன் வந்து நான் எக்ஸம் பண்ணிட்டேன். இந்த எக்ஸம்ஷன் நான் சேர்த்து ஓவரால் கிராஜுவிட்டி நான் எடுக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஓவரால் கிராஜுவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 lakhs ரிசீவ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோமே. எனக்கு எக்ஸம்ஷன் ஒரு 2 lakhs கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு 3 lakhs தான் இருக்கு அப்படின்னா 50,000 எங்கேயோ தாண்டிடுச்சுன்றீங்களா? சரி ஓகே, கிராஜுவிட்டி வந்து 30,000 வைப்போம். கிராஜுவிட்டி 30,000 இருக்கு. ஸோ ஹியர் நான் வந்து ஒரு 20,000 எக்ஸம்ஷன் எடுத்துக்கிட்டேன். எக்ஸம்ஷன்னா இந்த கண்டர்ல இந்த இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த கால்குலேஷன் வரல எல்லாமே அசம்ஷன் தான். ஓகே, ஸோ ஒரு 10,000 இருக்கு அப்படின்னா நான் இந்த 50,000 கால்குலேஷன் பண்றேன் இல்லையா? ஓவரால் இன்கம் இது இன்கம் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது இந்த 30,000 தான் என்னோட இன்கம். ஆனா நான் 30,000 எடுத்துக்க கூடாது. எக்ஸாம்டட் இன்கம் சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்றான். இந்த 20,000 நீங்க சேர்த்துக்க கூடாது. அப்ப சேர்த்துக்காம வெறும் 10,000 மட்டும் இதுல காட்டுங்க அப்படின்னு சொல்றான். இந்த 50,000 கால்குலேஷன் பர்பஸ்க்காக. கால்குலேஷன் பர்பஸ்க்கு நீங்க இந்த 10,000 மட்டும் எடுத்துக்கங்க, இந்த 30,000 எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றான். ஓகேவா? ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போக போக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த எக்ஸம்ஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு அந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கான். ஓகே, பட் ஆனா இந்த இடத்துல டிஏ வந்து நாட் ஃபார்மிங் பட்டா இருக்கு ஆஃப் த salary ஃபார் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்னா தென் தட் வில் பி இன்க்ளூடட் ஷல் பி இன்க்ளூடட் இன் salary while determining limit of 50,000 per annum. ஓகேவா? ஏய் இதுப்பா அலவன்சஸ் பார்த்தோம்ல. அலவன்சஸ்ல யூனிஃபார்ம் அலவன்சஸ் இதெல்லாம் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் கிளைம் பண்ணீங்களா? அதெல்லாம் ஆட் ஆகாது. தட் இஸ் மானிட்டரி பெனிஃபிட் தானே. அலவன்சஸ் கையில காசா தானே கொடுக்குறான். ஓகேவா? பாரு, அலவன்சஸ் நம்ம படிச்சது வந்துடும். ஸோ அதெல்லாம் இதுல இன்க்ளூட் ஆகாது. இப்போ பார்ஷியலி டாக்ஸபிள் ஃபுல்லி டாக்ஸபிள் ஒன்று பார்த்தீங்க. ஃபுல்லி டாக்ஸபிள் ஆகும். பட் நான் டாக்ஸபிள் மானிட்டரி அதாவது ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம மைனஸ் பண்ணிட்டு பார்ப்போம்ல. அலவன்சஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்சஸ் 100 ரூபாய் 200 ரூபாய் இதெல்லாம் கூட அதெல்லாம் ரிசீவ் பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாமா உங்களுக்கு ஒரு இன்கம் தானே. அதெல்லாம் இந்த இன்கம் கால்குலேஷன் நீங்க எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றான். ஓகேவா? சூப்பர், டன். அடுத்து இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம புக்ல எக்ஸம்டட் பர்பஸ் என்ன? டீ ஆர் ஸ்நாக்ஸ்
சிமிலர் நான் ஆல்கஹாலிக் பிவரேஜ் வச்சாம் பாரு ஒரு கண்டிஷன், நான் ஆல்கஹாலிக்கா இருக்கணும், டியூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல தான் இருக்கணும், அதுவும் அப்பதான் எக்ஸம்டட், அதர்வைஸ் டாக்ஸபிள். ஓகே. அடுத்து ஃபுட்டு ப்ரொவைட் பை எம்ப்ளாயி இன் ஒர்க்கிங் பிளேஸ்ல கொடுத்திருந்தா தான் எக்ஸம்டட், அதர்வைஸ் அது எக்ஸம்டட் கிடையாது. அதுக்கப்புறம் ரீக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ், ஏதாவது ரியூனியன் இந்த மாதிரி ஏதாவது இல்லை குரூப் ஒன்னா சேர்றாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி எதனா பண்றாங்க அப்படின்னா அப்போ அதுவும் எக்ஸம்டட். அந்த மாதிரி எதனா பண்றாங்கன்னா கன்செஷனல் ரேட் கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் மேனுஃபேக்சர் பை எம்ப்ளாயர், நான் சொன்னேன் இல்லையா, நான் மேனுஃபேக்சர் பண்றேன், அப்பரல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றேன் அப்படின்னா ஃப்ரீயா, நாட் ஃப்ரீயா கொடுக்கல, பட் கன்செஷனல் ரேட்ல கொடுக்குறேன், 800 900 கொடுக்குறேன், அந்த மாதிரி ஏதோ கொடுக்குறேன், அதுவும் எக்ஸம்டட். கன்வீனியன்ஸ் ஃபெசிலிட்டிஸ், ஜேர்னி, அதாவது ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு, வீட்டுல இருந்து ஆஃபீஸுக்கு, ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்குலாம் இது கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா இது மட்டும்தான் எக்ஸம்டட். ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு, வீட்டுல இருந்து ஆஃபீஸ், இதுக்கு மட்டும் தான் நம்ம அந்த காரை யூஸ் பண்ணோம், அவன் கொடுக்குற அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணோம், விச் மீன்ஸ் கேப் அவனே கொடுப்பான். பட் ஆனால் கம்பெனி கார் கொடுத்துச்சு நம்ம பர்சனல் யூஸ்க்குலாம் பண்ணுவோம், அது பர்பஸ் சண்டல வரும், நான் சொல்றேன் பின்னாடி போகும்போது. அடுத்து ட்ரைனிங், இந்த போர்டிங், லாட்ஜிங், எக்ஸ்பென்சிங், சச் ட்ரைனிங், இது எல்லாமே எக்ஸம்டட் ஆகிடும். எதனா அவுட் சைட் இந்தியாவில் போயிட்டு இந்த கவர்மெண்ட் சிட்டிசன் தான் எப்போ பார்த்தாலும் வெளியே போயிட்டு வேலை செய்வானுங்க, அந்த பக்கம் சிட்டிசன் அது எக்ஸம்டட். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபைட் ஸ்கீம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்சூரன்ஸ் ஸ்கீமு, டெஃபர் ஆனுவிட்டி ஸ்கீமு, வேற எதனா பர்சனல் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்ல போயிட்டு அவனுங்க இன்வெஸ்ட் பண்ணுவானுங்க, தட் இஸ் எக்ஸம்டட். லோன் எதனா கொடுக்குறானுங்க அப்படின்னா அக்ரிகேட் அமௌண்ட் 20,000 தாண்டக்கூடாது. ஓகே. லோன் கிவன் அட் நில் ஆர் கன்செஷனல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், விச் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா லோனுக்கு, லோன் கொடுக்குறாரு, நம்ம எம்ப்ளாயர் கிட்ட இருந்தே லோன் வாங்குறோம் அப்படின்னும் போது லெசன்ஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும் இல்லையா, பை த எம்ப்ளாயர் ப்ரொவைடட் த அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் லோன் டஸ் நாட் எக்ஸிட் 20,000 தாண்டக்கூடாது. இவ்வளோலாம் லோன் யாரும் வாங்க மாட்டாங்க, பட் ஆனால் தெரில. பட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் இருக்கு ஃபார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஸ்பெசிஃபைட் இன் ரூல் 3A சொல்லியிருக்கேன், பின்னாடி நம்ம பார்ப்போம், அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்காக பண்ணியிருந்தாங்கன்னா. அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்குது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அட் ஆஃபீஸ் இஸ் எக்ஸம்டட், ஆஃபீஸ் ரிலேட்டட் இருந்தால் அது எக்ஸம்டட். ஓகே. இந்த லோனும் நம்ம பின்னாடி பார்ப்போம், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பின்னாடி பார்ப்போம், வேற இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, எங்க ஃபுட்டு பற்றி பார்ப்போம். However, medical allowances is fully taxable. Note this point. This one is important point. அடுத்து periodical or journals. Periodical and journals required for discharge of work. ஓகே. வேற எதனா வெளியே போறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எதனா நடக்குது அப்படின்னா that is exempted. அதுக்கப்புறம் privileges, passes and privilege tickets. Privilege passes and privilege tickets order granted by Indian Railway. ஓகே. Indian Railway to its employees is exempted. ஓகே. அதாவது விஐபி தரிசனம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள். அந்த மாதிரி ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் ஏதாவது உங்களுக்கு அலோகேட் ஆகுது அப்படின்னா, நீயா நானா ப்ரோக்ராமில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ரயில்வே எம்ப்ளாயி ஒருத்தர் வந்து பேசியிருப்பாரு. சம்திங் வந்து ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது, கவர்மெண்ட் கொடுக்கறது வந்து இந்த ரேஷனில் அரிசி வாங்குறது, பேக் கொடுக்கறதெல்லாம் வச்சு அவர் சொல்லியிருப்பாரு. நீங்கள் ஏன் கேட்குறீங்க, அது வந்து சம்திங் டேரெக்டாக பிச்சை அப்படின்ற மாதிரி அது ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பாரு. கோபிநாத் செம்ம டென்ஷன் ஆகிட்டு, நீங்கள் என்ன சார் வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் வேலை செய்யும்போது நான் இந்த மாதிரி இந்தியன் ரயில்வேல இருக்கேன், கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். மாதம் எவ்வளோ சம்பாரிச்சிங்கன்னா 1 லட்சம் சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்லுவார். அடிஷ்னலாக உங்களுக்கு கவர்மெண்ட் என்ன சார் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டால், எனக்கு என் ஒய்ஃபுக்கு வந்து நான் எங்கே வேணால் போகலாம், ரயில்வேல இந்தியாவில் உள்ள எங்கே வேணால் போகலாம், அது எனக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் எனக்கு குவார்டர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க, அது எனக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு அது கோபிநாத் என்னன்னு கேட்டிருப்பாருன்னா, அப்போ அதுக்கு பேர் பிச்சை அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு டக்குன்னு அவர்கிட்ட கேட்டுருவாங்க கோபிநாத். அவர் கேட்ட உடனே அது எப்படி சார் பிச்சை ஆகும், அது வந்து எனக்கு கிடைக்கிற வந்து ஃபெசிலிட்டி சார், நான் பண்ற ஒர்க்குக்கு எனக்கு கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ், அது எனக்கு கர்வம், இது லைக் அது பெருமை எனக்கு அப்படின்னு சொல்லுவாரு. உங்களுக்கு கவர்மெண்ட் பண்ணா அது உங்களுக்கு கர்வம் பெருமை அப்படின்னா, அதே கவர்மெண்ட் இவங்களுக்கு பேக் கொடுக்கறது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்கிறது, இவங்களுக்கு மாதந்தோறும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது உங்களுக்கு வந்து பிச்சையா இருக்கா? உங்களுக்கும் அதே கவர்மெண்ட் தானே பண்ணுது, அப்போ அது உங்களுக்கு பெருசா பிச்சையா தெரியாது, இது மட்டும் எப்படி உங்களுக்கு பிச்சையா தெரியுது உங்க கண்ணுக்கு அப்படின்னு. நீங்க பாத்திருக்கீங்களா நீயா நானால இது யாராவது? இது ட்ரெண்ட் ஆச்சு, ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆச்சு. மேபி பார்க்க சான்சஸ் இல்ல, பட் இது ஒரு ஒரு விஷயமா வச்சு அவர் பேசுவாரு. ஸோ அது அங்க சொல்லியிருப்பாங்க. இது எங்க கனெக்ட் ஆகுனா இந்த இடத்துல எனக்கு கனெக்ட் ஆகுது. இந்த ப்ரிவிலேஜ் டிக்கெட்லாம் கொடுக்குறாங்க இந்தியன் ரயில்வேஸ்ல அப்படின்னும் போது அது எனக்கு கனெக்ட் ஆச்சு. அவர் டைரக்டா அந்த மாதிரி அந்த அவர்கிட்ட கேட்டுருவாரு, அந்த ரிட்டையர் ஆன பர்சன் கிட்ட. ஸோ அப்படியும் பீப்புள்ஸ் பாருங்களேன், மைண்ட் எப்படிலாம் வச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு அப்போ தாட் வந்துச்சு. ஓ இப்படியும் இன்னும் இருக்காங்க, அப்போ இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சிச்சு. ஓகே. சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். நீ நானால வந்து கோபிநாத் சில விஷயங்கள்லாம் டைரக்டா கேட்பாரு. அது அவங்களுக்கு மேபி அந்த அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சுட்டு போயிட்டு சில பேர் திருந்தினவங்களும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அது அவங்களை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணலாம் நம்மளுக்கு தெரியல, பட் சம்திங் அவங்க தே கெட்.
அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த ராஜ பரம்பரை அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டீங்களா? நான் உட்காந்தாலே ராஜா மாதிரி தான் இருப்பேன். நான் தான் ராஜா மாதிரி இருங்க, நடந்து காட்டுங்க தம்பி அப்படின்னு அது நிறைய அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது. இது கூட ஒன்று படிக்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வரும். ஆமால இது அங்கே பண்ணோம், இது அங்கே பண்ணோம் அப்படின்ற மாதிரி சில ஞாபகங்கள்லாம் வரும். இன்னும் இப்போ ரீசெண்டாக இன்னொன்று ட்ரெண்ட் ஆச்சு. நம்ம நேம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஃபோன் அடிக்கிறானுங்க அப்படின்ட்டுன்னு ஒருத்தன் பேசுவான். என்னன்னா எதை நீங்க பெருமையா உணர்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒருத்தன் லோக்கலா ஒரு பையன் வந்து உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு ஒரு ஏரியால ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா என்னதான் கூப்பிடுவாங்க. அவன் இப்படிதான் பேசுவான். எங்க ஏரியால பிரச்சனை ஆச்சுன்னா என்னதான் கூப்பிடுவாங்க. நம்ம நேம் இருக்கிறதுனால நம்ம கூப்பிடுவாங்க. கோபிநாத் சீரியஸா? அப்படியா தம்பி? உங்க நேம் என்ன தம்பி? அப்படி ஏன் நேமா? ஜபகுமார். எனக்கு சரியான சிரிப்பு வந்துச்சு. நான் மேபி உங்களுக்கு ஷேர் பண்றேன். எனக்கு செம சிரிப்பு வந்துச்சு. ஏன் பேரா சார்? ஜபகுமார் அப்படின்னு. ஜபகுமாரா? அப்ப பிரச்சனை வந்தா ஜபகுமாருக்கு ஃபோன் பண்ண அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சிரு. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களாம் சிரிப்பாங்க. அதாவது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களாம் சம்திங் ஏதோ ஒரு ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டு அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ். இந்த சைடு இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி எதை நீங்க கெத்தா ஃபீல் பண்றீங்க, இவங்க எதை கெத்தா ஃபீல் பண்றாங்க, இவங்க எதை கெத்தா ஃபீல் பண்றாங்க. இதுதான் அந்த ஒரு இது அந்த கான்செப்ட். அதுல போகும்போது இது எல்லாரும் சிரிப்பானுங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி ஓகே. ஸோ நீயா நானாக்கு பாருங்க, நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் நீயா நானால சில நல்ல நல்ல கான்செப்ட்லாம் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். ஓகேவா? செமையா இருக்கும். அதுக்கு அடுத்து வேற என்ன பார்த்தோம்? இது வரைக்கும் பார்த்தோமா? அப்புறம் டெலிஃபோன், மொபைல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரீஇம்பர்ஸ்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஃப்ரீ எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ்ல 1000 per month தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் பர் சைல்டுக்கு. Such facilities is not restricted to child as in case of education allowances. இந்த ஃபெசிலிட்டிஸை வந்து 2 சைல்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. நீங்க எத்தனை சைல்டு வச்சிருக்கீங்களோ அத்தனை சைல்டுக்கும் நீங்க மாசம் 1000 ரூபாய் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் லேப்டாப் இருக்கு அப்படின்னா வெதர் யூ யூஸ் அட் ஆஃபீஸ் ஆர் அட் ஹோம், ஓகே, ப்ரொவைடட் ஓனர்ஷிப் இஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர் டு த எம்ப்ளாயி. விச் மீன்ஸ் ஓனர்ஷிப் உங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க கூடாது. எம்ப்ளாயர் தான் லேப்டாப். நீங்க வீட்டில் வச்சு ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் வச்சு ஒர்க் பண்ணாலும் சரி. ஓகேவா? ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்கான். ஸோ திஸ் ஆர் த 15 பாயிண்ட்ஸ். பின்னாடி வேறு எதனா பாயிண்ட்ஸ் இருக்கா? ஸோ தட்ஸ் மூவபிள் அசெட். மூவபிள் அசெட் அப்படின்னும் போது இந்த அதர் தென் கார்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்னு ஒன்று மென்ஷன் பண்ணிட்டான். ஏன்னா கார்லாம் செப்பரேட்டாக வந்துச்சு பிஃபோராகவே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கு, சேல் ஆர் கிஃப்ட், சேல் பண்ணணும் இல்லை கிஃப்டாக கொடுக்கணும் டு த எம்ப்ளாயர் ஆஃப்டர் பீயிங் யூஸ்ட் பை த எம்ப்ளாயர் ஃபார் 10 years ஆர் மோர். 10 வருஷம் இல்லை அதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் லீவ் ட்ராவல் கன்செஷன். இந்த லீவ் ட்ராவல் கன்செஷன் ஃபியூ கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஃபியூ கண்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னா 2 பேபிக்கு வந்து எக்ஸம்ஷன் அவைலபிளாக இருக்கும் அந்த லீவ் ட்ராவல் கன்செஷனில். அந்த இடத்துல அந்த 2 பேபிக்கு ஒரு கன்ஃபியூஷன் பாயிண்ட் கொடுத்துருப்போம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ட்வின்ஸாக பிறந்துட்டா என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் ட்வின்ஸுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்தா என்ன பண்ணுறது, இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறந்துட்டு அதுக்கப்புறம் ட்வின்ஸாக பிறந்தா என்ன பண்ணுறது, இதெல்லாம் உள்ளே இருக்கும். ஓகே, நான் இதெல்லாம் படிக்கும்போது சொல்கிறேன். அதெல்லாம் செம ஜாலியாக இருக்கும். ஓகே, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ட்வின்ஸ் இருந்தா ஓகே 2 குழந்தைக்கு, அப்போ ஃபர்ஸ்ட் 2 குழந்தை தலைகளாக சொல்லுவேன். எப்பவுமே அந்த ப்ரொவிஷன் வந்து மாற்றி தான் சொல்லி கொடுப்பேன். ஒரு பேட்சுக்குமே அப்படிதான் சொல்லி கொடுப்பேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அவங்க சொல்லி நான் மாறிட்டேன் இப்படி. அதுக்கப்புறம் அவங்க படிச்சு பார்த்துட்டு ஆனா அது அப்படி இல்லை இப்படி அப்படின்னு சொல்லும் போது ஆஹா ஓகே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுப்பா, ட்வின்ஸ் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணும், அவங்க எதிர்பார்த்தா ட்வின்ஸ் பிறக்கும், அவங்களுக்கு 2 குழந்தைக்கு எக்ஸாம்ஷனு தெரியாம ட்வின்ஸ் பிறந்துச்சு அப்படின்ற மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த சில கன்ஃபியூஷன் எனக்கு வரும். லாஜிக்கலா யோசிச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். பட் ஆஸ் பர் ப்ரொவிஷன் படி யோசிச்சுன்னா தெளிவா இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், இது நம்ம படிப்போம். Provided to judge, high court to supreme court, okay, rent free furnished residence including maintenance thereof to official parliament, a union minister or leader or a position in parliament. Okay, so rent free accommodation இவங்களுக்கு கொடுக்குறது. accommodation அப்படிங்கிறது on transfer employee in hotel for period not exceeding 15 days in aggregate in remote area to employee working at mining site, on shows, exploring. ஸோ இந்த மாதிரியான எம்ப்ளாயிஸ்லாம் இதில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்குலாம் accommodation ப்ரொவைட் பண்ணுறது. திஸ் ஆர் கம்ஸ் அண்டர் perquisites. வேற என்ன? யூ ஹேவ் டு ரிமெம்பர் இந்த இடத்துல இவங்களுக்கு மட்டும் தான் இந்த ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் சொல்லியிருக்கான். கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டாக்ஸ் ஆன் நான் மானிட்டரி பர்க்விசிட்ஸ். வேற என்ன நான் மானிட்டரி பர்க்விசிட்ஸ் பெய்ட் பை எம்ப்ளாயர் ஆன் பிஹாஃப் ஆஃப் எம்ப்ளாயி வித் எஃபெக்ட் ஃப்ரம் அசஸ்மெண்ட் இயர் 2003-4. A new section 10cc has been inserted which provides that income tax paid by employer on behalf of employee on income being a non monetary basis is not taxable. Okay, in case வந்து இப்போ நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம டாக்ஸபிள் இன்கம் கால்குலேட் பண்ணிட்டு இதுல இருந்து நம்ம டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டா? இதுல இருந்து டாக்ஸ் லயபிலிட்டி கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்படி கால்குலேட் பண்ணும்போது இந்த டாக்ஸ்னு ஒன்று வரும், ஒரு அமௌண்ட். அதையுமே என் எம்ப்ளாயர் எனக்காக பே பண்றாரு. அந்த டாக்ஸும் என் எம்ப்ளாயர் எனக்காக பே பண்றாரு. இப்போ எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் டாக்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதுவுமே என் எம்ப்ளாயர் தான் எனக்கு பே பண்றாரு அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ். ஆனால் அது பர்க்விசிட்ஸ் கீழே டாக்ஸபிள் ஆகுமான்னு கேட்டால் இட்ஸ் நாட் டாக்ஸபிள் பர்க்விசிட்ஸ். ஓகே,
அது பெர்குசிட்ஸா டாக்ஸபிள் ஆகாது. அடுத்து ஹெல்த் கிளப் இதெல்லாம் டிஸ்கஸ் இன் சாப்டர் ஆஃப்டர். ஓகேவா? டன். ஸோ ஓஹோ, இங்க கொடுத்திருக்கிறது இந்த 2 பாயிண்ட் எதுக்குன்னா, இவங்களுக்குலாம் மட்டும்தான் எக்ஸம்டட்னு கணக்கு. ஓகே, ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு, இல்ல பார்லிமெண்ட் மெம்பருக்கு யாருக்குன்னா கொடுத்துருந்தோம்னா இவங்களுக்குலாம் எக்ஸம்டட் பெர்குசிட்ஸ் தான். வேற யாருக்குன்னா இருந்துச்சுன்னா ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் டாக்ஸபிள். அதானே பார்த்தேன். அதே மாதிரி அக்கமடேஷன் இவங்களுக்குலாம் கொடுத்துருந்தா எக்ஸம்டட். அதே மாதிரி 15 days எக்ஸிட் ஆகல அப்படின்னா எக்ஸம்டட், அதர்வைஸ் டாக்ஸபிள். புரியுதா அது? ஏன்னா நம்ம டாபிக் என்ன, பேஜ் திருப்பின உடனே எட்டிங்க மறந்துட்டோம் பாரு. என்னடா ஃபர்ஸ்ட்ல இருந்து வருது. இங்க இந்த பேஜஸ்ல நம்ம பார்த்தது என்ன, ஹெட்டிங் என்ன, நம்மளுக்கு எக்ஸம்டட் பெர்குசிட்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப கீழே இருக்க கண்டிஷன்ஸ், அதாவது எக்ஸம்டட் பத்தி தான் பார்க்குறோம். இங்க 1000 ரூபாய் வரைக்கும் தான் எக்ஸம்டட், அதுக்கு மேல போனா எக்ஸம்டட் இல்ல அப்படின்னு தானே பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வேற என்ன பார்த்தோம், இந்த இடத்துல இவங்களுக்குலாம் வந்து ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எக்ஸம்டட். அதே மாதிரி பார்லிமெண்ட், யூனியன் மினிஸ்டர் இவங்களுக்கு கொடுத்துருந்தா எக்ஸம்டட். அதே மாதிரி 15 days எக்ஸிட் ஆகல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல அப்படின்னா அக்ரிகேட்டா மொத்தமா சேர்த்து அந்த மந்த்ல அப்படி எக்ஸிட் ஆகல அப்படின்னா தென் தட் இஸ் எக்ஸம்டட். ரிமோட் ஏரியால ஒர்க் பண்றவங்களுக்கு, ரிமோட் ஏரியானா அந்த மைனிங்ல ஒர்க் பண்றவங்க, பவர் ப்ரொஜெக்ஷன்ல யூஸ் பண்றோம், அவங்களுக்குலாம் தான் எக்ஸம்டட். ஓகே, நம்ம இவ்வளவு படிச்சது வந்து டாக்ஸபிள், பின்னாடி திருப்பணும்னு இதெல்லாம் டாக்ஸபிள்ன்ற மாதிரி படிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் எக்ஸம்டட். அதே மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு எம்ப்ளாயர் யூஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை சேல் பண்ணாருன்னா அதுதான் எக்ஸம்டட். நான் யோசிக்கிறேன், டெப்ரிசியேஷன்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் புக்ல, அப்புறம் எப்படி அப்படின்ட்டு. ஓகே, திஸ் ஆர் எக்ஸம்டட் கேசஸ். ஓகேவா? திஸ் ஆர் த எக்ஸம்டட் கேசஸ். ஒரு 10 வருஷத்து வரைக்கும் ஒரு எம்ப்ளாயர் அதை யூஸ் பண்ணிட்டு கொடுத்தாருன்னா அது எக்ஸம்டட். ஓகே ஓகே, இந்த 21 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வருதா? ஸோ ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பெர்குசிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இங்கிருந்து நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இந்த பேஜஸ்ல இருந்து நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அப்பதான் பெர்குசிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் ஏன் சம் உள்ள டைரக்டா குதிக்காம இவ்வளவு பொறுமையா வந்து இதை நான் சொன்னேன்